கலாஸ் ரெசிபியில் இன்றைக்கி தயிர் சேமியா பண்ண போகிறோம். இது சம்மர் அப்போ சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து சின்ன ஹோலில் துருவிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 6-7 சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கடாயில் சேமியா கொஞ்சம் ஆயில் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. சேமியா வறுத்துட்டு நீங்கள் சேர்த்திங்கன்னா ஒன்றும் ஒட்டாது, சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க. 1/4 கிலோ சேமியா எடுத்திங்கன்னா 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. சேமியா வறுத்துட்டோம். இது வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துடலாம். சேமியா வெந்த உடனே இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனோடனே கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு. கடுகு வெடித்த உடனே கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 8 முந்திரி பருப்பு 2ஆக உடச்சி இதில் சேர்த்துருக்கோம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. முந்திரி வறுப்பட்ட உடனே 2 டீஸ்பூன் வறுத்த நடக்கடலை சேர்த்துக்கோங்க. நட்ஸோடு சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதிகமாக சேர்ப்போம். ஆனால் சேமியாவோட டேஸ்ட்டே இல்லாமல் போயிடும், பார்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. துருவி வச்சுருக்க இஞ்சி, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இது ராவா சேர்த்தா தாங்க நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க சேமியா, தாளிச்ச ஐட்டம்ஸ், கொஞ்சம் கொத்தமல்லி, இதுக்கு தேவையான உப்பு, தயிர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தயிர் சேமியா ரெடி ஆயிடுச்சுங்க. இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். சம்மருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.